نحمده ونصلي على رسوله الكريم وما بعد قال الله تعالى لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به عليم صدق الله العليم. அல்லாஹ்வின் பேரருள் பெருங்கருணை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் அவனை நம்பிய நல்லடியார்களுடைய கூட்டத்திற்கு சேர்த்தருளினார். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய பிரியமான நபி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள்நிறைந்த உலகத்திலே அகற்றலாகி வாக்கியம் நிறைந்த ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ் தஆலா அனைவர்களையும் அவனுடைய இல்லத்தில் ஒன்று கூட்டியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பான பெரியார்களே, அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வால் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நம்மீது விதிக்கப்பட்ட ஏவல் விலக்கல் அனைத்தையும் ஏகமனதாக எடுத்து நடக்க வேண்டும் என்று என்னையும் உங்களையும் நம்மோடு வேண்டிக் கொள்கிறேன். அல்லாஹ் தஆலா வழிவகுப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பான சகோதரர்களே, உலகத்தில் ஒவ்வொரு நாட்டிலும் பல தொழில்கள் இருக்கிறது. அதுபோல ஆட்சியாளர்கள் ஒவ்வொரு துறைகளுக்கும் பொறுப்புதாரிகளை வைத்திருப்பார்கள். அந்தந்த பொறுப்புதாரிகள் அந்தந்த துறைகளை அவர்கள் கண்காணித்துக் கொண்டிருப்பார்கள். கண்காணித்து அந்த துறையுடைய மேம்பாட்டுக்காக வேண்டி என்ன ஆவணங்கள் செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். இது உலகியல் இயற்பியல். அதே போல எல்லா துறைகளுமே காலத்திற்கு ஏற்றாற்போல் அது முன்னேற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறது. முன்னேற்றம் அடைகிறது என்று சொன்னால் அதனுடைய சில சட்டங்களை அவர்கள் மாற்றுவார்கள், காலத்திற்கு தோதுவாக மாற்றுவார்கள், மக்களுக்கு தோதுவாக மாற்றுவார்கள், அரசுக்கு தோதுவாக சில சட்டங்களை மாற்றுவார்கள். உலகத்தில் உண்டு. மருத்துவ துறையை எடுத்துக்கொண்டால் ஒரு நேரத்திலே இந்த மருந்தை எல்லோரும் பயன்படுத்தலாம் என்று சொல்லுவார்கள். அடுத்து ஒரு காலம் வரும், இந்த மருந்தை பயன்படுத்தக்கூடாது, இதில் எதிர்வினைகள் நிறைய இருக்கிறது, இதனால் ஆபத்துகள் இருக்கிறது, ஆகவே இந்த மருந்தை தடை செய்ய வேண்டும் என்று அந்த துறை சார்ந்த வல்லுநர்களால் மருத்துவர்களால் அறிவுறுத்தப்படும். அந்த அறிவுறுத்தல்களுக்கு உடன்பட்டு அங்கு இருக்கக்கூடிய பொறுப்புதாரிகள் அதை தடை செய்வார்கள். அப்படித்தான் கொரோனாவிலே எல்லாரும் வேக்சின் போடணும், தடுப்பூசி போடணும்னு சொன்னாங்க. தடுப்பூசி எல்லாம் போட்டு முடிச்சு சில வருடங்கள் 2-3 ஆண்டுகள் கழித்து அதுல எதிர்வினைகள் இருக்கிறது, சைட் எஃபெக்ட் இருக்குது, நீங்க அதை சொல்றாங்க. போட்டு முடிச்ச சொல்லி என்ன செய்ய முடியும்? ஆக சில மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் ஒவ்வொரு துறைகளிலும். அந்த மாற்றங்கள் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாகவும் இருக்கலாம், மக்களுக்கு சில காரியங்கள் தீமை பயக்கக்கூடியதாகவும் இருக்கலாம். சில சட்டங்களையும் அதுபோல தொகுத்து கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் வரும் பொழுது மக்களுக்கு தோதுவாக சில சட்டங்களை திருத்தம் செய்வார்கள், மாற்றம் செய்வார்கள். அப்படி மாற்றம் செய்யும் பொழுது அந்த சட்டங்கள் ஒன்று மக்களுடைய நலனை கருதியதாக இருக்க வேண்டும். மக்களுடைய நலனை கருதியதாக இருந்து மக்களுடைய மேம்பாட்டுக்காக வேண்டியது இருந்தால் நாட்டிலே வாழக்கூடிய மக்கள் அதை வரவேற்பார்கள், அதை கொண்டாடுவார்கள். ஆனால் மக்களுக்கு எதிராக அந்த துறையை சார்ந்தவர்களுக்கு மாற்றமாக இருந்தது என்று சொன்னால் அதை துறை சார்ந்தவர்களும் பொதுமக்களும் அதை போராட்டங்களின் மூலமாக அல்லது வேறு ஏதாவது காரணங்களில் கொண்டு எதிர்வினையாற்றுவார்கள் அரசுக்கு. அரசு
இந்திய அரசியல் சட்டத்திலும் கூட அவ்வப்பொழுது சில மாற்றங்களை கொண்டு வருகிறார்கள். இது நேற்று இந்த சட்டம் என்று எழுதப்பட்டதோ அது முடிவான சட்டம் அல்ல. அது ஏனென்றால் மனிதர்களால் மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அரசு, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அந்த மக்களுக்காக வேண்டி ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த மக்களுக்கு சில தேவைகள் ஏற்படும் பொழுது, மக்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது தீர்வு காண வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டால் அந்த சட்டத்தில் சில திருத்தங்கள் கொண்டு வருவார்கள். அது வரவேற்கத்தக்கதுதான். நல்ல சட்டமாக இருந்தால், நல்ல சட்டமாக இருந்தால், அதனால் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பயன் அளிப்பதாக இருந்தால் அந்த சட்டத்தை எல்லோரும் வரவேற்பார்கள். எல்லா காலம் தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாட்டு மக்களுக்கு அதனால் எந்த புரோஜனம் இல்லை என்று இருந்தால், அல்லது விரோதமான சட்டம் என்று இருந்தால், ஆட்சியாளர்கள் எல்லோரும் கடவுள்கள் இல்லை, ஆட்சியாளர்கள் எல்லோரும் மிகப்பெரிய எல்லாவற்றையும் தெரிந்துதான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மனிதன் தான். மனிதனுக்கு சருகுதல் வாய்ப்பு இருக்கிறது, மனிதனுக்கு தவறு அளிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதை சுட்டி காட்டும் பொழுது அதை திருப்பிக் கொள்வதுதான் மாமனிதர்கள். அப்படித்தான் நிறைய சட்டங்களை அவ்வப்பொழுது வரும் பொழுது ஆங்காங்கே பார்ப்போம், ஆங்காங்கே அது போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். அது அந்த போராட்டங்களின் வாயிலாக திருத்தங்களை கொண்டு வருவார்கள். சமீபத்தில் கூட விவசாய திருத்த சட்டம் என்று சொன்னார்கள். மாதக்கணக்காக போராடினார்கள். அதுக்கு சில சமாதானம் செய்து சில அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் செஞ்சாங்க. இதெல்லாம் உலகத்தில் பார்க்கிறோம். மாநில அரசுடைய சட்டமாக இருந்தாலும், மத்திய அரசுடைய சட்டமாக இருந்தாலும் மக்களால் ஏற்படுத்தப்பட்டது, மக்களுடைய பிரதிநிதிகளால் தொகுக்கப்பட்டது. அது மக்களுக்காக வேண்டியே உள்ளது. அது மாற்றத்திற்கு தகுதியானது. மாற்ற வேண்டும் தேவை ஏற்பட்டார். ஆனால் மக்களுக்கு விரோதமாக இருந்தால் மக்கள் அதை கட்டி கேட்பார்கள், கேட்கத்தான் செய்வார்கள். அதுதான் மக்கள் ஆட்சி. மக்கள் ஆட்சியுடைய விதியே இதுதான். ஆனால் இதெல்லாம் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட சட்டங்கள், மக்களால் ஏற்படுத்தப்பட்ட ஆட்சியாளர்களால் உருவாக்கப்பட்ட சட்டங்கள். அந்த சட்டங்கள், சில சட்டங்கள் மக்களுக்கு பாதகமாக இருக்கலாம், மக்களுக்கு சாதகமாக இருக்கலாம். சில சட்டங்கள் ஆட்சியாளர்களுக்கு சாதகமாக இருக்கலாம், சில சட்டங்கள் ஆட்சியாளர்களுக்கு பாதகமாக இருக்கலாம். அவரவர்கள் தங்களுடைய சாதக பாதகங்களை கொண்டு அதை முன்வைத்து எதிர்கொள்ளுவார்கள். எதிர்கொள்ளும் பொழுது எதிர்வினை அடிப்படையிலே ஒரு ஏதோ பேசி சமாசத்துக்கு வருவார்கள். ஆனால் இஸ்லாமிய சட்டம் என்பது என்றும் என்றும் அழிக்க முடியாத சட்டங்கள். அது மனிதர்களால் கோர்க்கப்பட்ட சட்டங்கள் அல்ல, மனிதர்களால் பேசி முடிவெடுத்து இயற்றப்பட்ட சட்டங்கள் அல்ல. இஸ்லாமிய சட்டம், ஒவ்வொரு சட்டமும் அது எல்லாவற்றையும் படைத்த இறைவனால் ஏற்பட்ட சட்டம். அது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட சட்டம், ரசூலால் கொடுக்கப்பட்ட சட்டம். அது என்றைக்கும் பொருத்தமான ஒரு சட்டமாக இருக்கும். அது நேற்று பொருத்தமாக இருந்தது, இன்றைக்கு பொருத்தமில்லை, இது பழங்காலத்திற்கு உண்டானது, இது பொருந்தாது என்பது அல்ல. ஆனால் ஏக காலத்திற்கும் அது பொருந்தக்கூடிய சட்டம். அது ஏக காலத்தில் எவ்வளவு பெரிய அப்டேட் வந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய மாற்றங்கள் வந்தாலும் சரிதான், எல்லா மாற்றங்களுக்கும் எதிர்கொண்டு இருக்கக்கூடிய, அது தாக்கு பிடிக்கக்கூடிய உயர்வான ஒரு சட்டம் என்றால் அது அருள்மறை குர்ஆனுடைய சட்டம், அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சட்டம். மாற்றுவதற்கு தகுதி இல்லாத ஒரு சட்டம் அது. எல்லா சட்டமும் அப்படித்தான். மாற்ற சட்டம் அது. ஒரு சில சட்டங்கள் இமாம்களால் ஏற்படுத்தப்பட்ட சட்டம். குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் ஆய்வுகளை செய்து அவர்களால் சில சட்டங்கள் ஏற்கப்பட்டு இருக்கும். அது மனிதர்களால் ஏற்கப்பட்ட சட்டம் அது. அந்த சட்டத்தில் வேண்டுமானால் தற்காலத்தில் காலங்கள் சுழற்சியின் அடிப்படையிலே பிரிவு சட்டத்திலே காலத்திற்கு சில மாற்றங்களுக்கு இடம்பாடு ஆகலாம். ஆனால் இப்படி இந்த மாதிரி இடம்பாடு ஆகாமல் தெரியல. இடம்பாடு ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எந்த சட்டம்? அல்லாஹ்வுடைய சட்டம் அல்ல, ரசூலால் சொல்லப்பட்ட சட்டம் அல்ல. காலத்தில் திடீரென்று ஒரு பிரச்சனை ஏற்பட்டது என்றால் அந்த பிரச்சனைக்கு ஆய்வாளர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பிளட் பேங்க் கிடையாது, ரத்த பேங்க்
தான் இன்னைக்கு புதுசாக பொது சிவில் சட்டம் என்று கொண்டு வருவோம். அதனால அவங்களுக்கு என்ன லாபமோ தெரியல, ஆட்சியாளர்களுக்கு என்ன லாபமோ தெரியவில்லை. பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சட்டம் போட்டாங்களே, அவங்களுக்கு என்ன லாபம் தெரியல. எந்த லாபம், ஏதோ விரோத போக்காக கூட இருந்த வாய்ப்பு இருக்கிறது. விரோத போக்கு தான் என்று நாம் சொல்லிவிடவில்லை. அவர்களுடைய ஆட்சியாளர்களுடைய நியாயமான கருத்து, இஸ்லாமிய பெண்கள் கஷ்டப்படுகிறார்கள், இஸ்லாமிய மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று ஒரு வார்த்தையை சொல்லக்கூடிய வார்த்தை பசப்பு வார்த்தையாக இருந்தாலும் அல்லது நல்ல வார்த்தையாக இருந்தாலும் அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறதா என்பதுதான் கேள்வி. ஒரு துறையில் ஒரு சட்டத்தை மாற்றுகிறார்கள் என்றால் அந்த துறையை சார்ந்தவர்கள் அது சம்பந்தமான அறிக்கைகளை கொடுக்க வேண்டும். இது மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட சட்டத்திற்கு இந்த நிலை. அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்ட சட்டங்களுக்கு மனிதர்கள் எந்த கையாளவும் கையாள முடியாது. யாரும் இறை சலுகையை கொடுத்து விட முடியாது, கொடுக்கவும் கூடாது. அதை பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய கடமை, நம்முடைய கடமை. அருமையானவர்களே, இந்தியாவுடைய அந்த ஆட்சி, அந்த அரசியல் சாசன சட்டத்திலே எத்தனை மதம் இருக்கிறதோ, எத்தனை மார்க்கம் இருக்கிறதோ, எத்தனை கிளை பிரிவுகள் இருக்கிறதோ, அவரவர்களுக்கு தனி உரிமைகள், வழிபாட்டு உரிமைகள், சட்ட உரிமைகள் எல்லோருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது உலகம் அறிந்த உண்மை. இந்தியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரியும். அதைத்தான் எல்லா சமுதாய மக்களும், எல்லா பிரிவுகளும் அதை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மாற்று கருத்தை கிடையாது. அதை ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா முடியவே முடியாது. மதத்தை ஒன்று சேர்க்க முடியாது. மத நல்லிணக்கம் என்பார்கள், மத நல்லிணக்கம் செய்ய முடியாது. மன நல்லிணக்கம் வேண்டுமானால் மனதுகள் உள்ளத்திற்கு மத்தியில் வேண்டுமானால் ஒருங்கிணைக்க விடலாமுடைய மதத்திற்கு மத்தியில் ஒருங்கிணைக்க முடியாது. என ஒவ்வொருவருடைய கோட்பாடுகள் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். அதே போல இந்த சட்டங்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றால் அந்தந்த துறை சார்ந்தவர்கள் சில பிரச்சனைகளை சொல்லுவார்கள். ஆனால் இன்று புதிதாக பொது சிவில் சட்டம் என்று சொல்லக்கூடியது சொல்வதற்கு இஸ்லாமியர்கள் யாராவது அதை மாற்ற வேண்டும் என்று சொன்னார்களா என்று பார்த்தால் அதை யாரும் சொல்லல. பொது சிவில் சட்டம் என்று இஸ்லாமிய சட்டத்தை தான் குறிவைப்பார்கள், வேற எந்த ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி சில போக்கு, விரோதமான போக்குகள் இருக்கா அல்லது மரபணி என்ற மாதிரி மாறிவிட்டது, எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அப்படி மாற்றுறதுனால யாருக்கு நஷ்டம்? ஏதோ நமக்கு இஸ்லாமியர்களுக்கு நஷ்டம் என்று யாரும் நினைத்துக் கொள்ளலாம். நமக்கு நஷ்டம் இல்லை. அவர்களே தன்னுடைய தலையிலே மண்ணை வாரி கொண்டு கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளாகி விடுவார்கள். அதனால் நாம் அவர்களை எச்சரிக்கிறோம். அவர்களை நாம் திருத்திக் கொள்ளுங்கள், உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள் என்று நாம் சொல்கிறோம். அருமையானவர்களே, அதுபோல்தான் நம்முடைய ஒவ்வொரு சமுதாய மக்களுக்கும் நமக்கு எப்படி வக்ஃபு சட்டம் ஒரு சட்டம் இருக்குதோ, அதே போல ஒவ்வொரு சமுதாய மக்களுக்கும் அவர்களுக்கு பொது சொத்து, பொது நிதி, அது சட்டம் இருக்கத்தான் செய்யும். எப்படி பள்ளிவாசல் இருக்கிறதோ, மக்கள் வழிபாட்டு தலமாக, இஸ்லாமியர்கள் வழிபாட்டு தலமாக பள்ளிவாசல் இருக்கிறதோ, அதுபோல ஒவ்வொரு சமுதாய மக்களுக்கும் வழிபாட்டு தலங்கள் இருக்கிறது. வழிபாட்டு உரிமைகள் எல்லா சமுதாய மக்களுக்கும் இருக்கிறது. அந்தந்த வழிபாட்டு தலங்களை நிர்வகிப்பது, அவருடைய சொத்துக்களை நிர்வகிப்பது அந்தந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதற்கென்று நிர்வாகம் போட்டிருப்பார்கள். ஆனால் இவைகளை கண்காணிப்பதற்கென்று ஒரு பொறுப்பு இருக்கிறது. பல வழிபாட்டு தலங்களை கண்காணிக்க வேண்டும், இது அரசுடைய கடமை. அதே போல ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு துறை இருக்கும். இந்த அறநிலைய துறையில் ஒரு துறை இருக்கிறது. அவர்கள் அவருடைய சொத்துக்களை எல்லாம் கண்காணிக்கிறார்களா, ஒழுங்காக நிர்வாகம் செய்யப்படுகிறதா என்று கண்காணித்துக் கொண்டே இருப்பார்கள். ஒழுங்காக நிர்வகிக்கவில்லை என்றால் அதை தவறும் பட்சத்திலே அந்த பொது துறை இருக்கிறது, அரசு துறை, அது அந்த இதை கேட்பார்கள். ஏன் என்று கேட்டு கையகப்படுத்திடுவாங்க. கையகப்படுத்தி அவர்கள் அந்த பொறுப்பை செய்வார்கள். இது அறநிலையத்துறை. இப்படி காலம் காலமாக அந்த கோவில்களுக்கு வழிபாட்டு தலங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். அதே போல இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு பள்ளிவாசலுடைய பாதுகாப்பு என்று ஒரு முறை இருக்கிறது, மதரசாக்களுடைய பாதுகாப்பு என்று இருக்கிறது, கபரஸ்தானுடைய பாதுகாப்பு என்று இருக்கிறது, இஸ்லாமியர்களுடைய பொது சொத்தை பாதுகாப்பு என்று ஒரு துறை இருக்கிறது. அந்த துறை ஒழுங்காக செயல்படுகிறதா என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. எங்க பார்த்தாலும் சில தவறுகள் நடக்கும். அதாவது முதலை தப்பித்து மலப்பா வாயில மாட்டினான்னு சொல்லுவாங்களா இல்லையா? அதனால முதலை
கரைக்கு வந்து தப்பிக்கலாம். மலைப்பாம்புட்ட மாட்டா அது வேகமாக வந்து மாட்டிவிடும். அந்த மாதிரி முதலிட்ட மாற்றதா மலைப்பாம்புட்ட மாற்றதா தெரியாத நிலையிலே நாம் எல்லாம் சுத்தி கொண்டிருக்கிறோம். உண்மையானவர்களே, ஒரு பக்கம் வகுப்பு வாரியம், வகுப்பு நிர்வாகம் சொல்றது அது பள்ளிவாசல் சொன்னாலே வகுப்பு தான், எல்லாரும் வகுப்போட சேர்க்க வேண்டியதுதான், அதுதான் இருக்கிறான். மதரசா அப்படின்னு சொன்னாலே வகுப்பு தான், கபுரஸ்தான் சொன்னாலே வகுப்பு தான். யாரெல்லாம் வகுப்பு எல்லாமே வகுப்பு வாரியத்தில் ஒன்று சேர்ந்தவங்க தான். வகுப்பு வாரியம் நீங்க பணம் கட்டித்தான் ஆகணும் எந்த ஒரு சட்டத்தை வகுப்பு வாரியம் போட்டுருக்கிறாங்க தமிழ்நாட்டில். இது மாதிரி சில இடங்களிலே வகுப்பு வாரியம் என்பது அது அரசாங்கத்தோடு சேர்த்து அமைப்பது, அது அரசாங்கம் அதை நிர்வகிக்கிறது. அதன் மூலமாக பள்ளிவாசல்கள், பொது இஸ்லாமிய பொது நிதிகள், பொது சொத்துக்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கத்துல வகுப்பு வாரியம் சொல்லுது எல்லாத்தையும் கொண்டு எங்க சேர்த்தா என்ன ஆகும், முதல்ல கையில மாட்டின மாதிரி நிலைமை இன்னைக்கு நிலைமை இருக்குது. ஆங்காங்கே பள்ளிவாசல்கள் எனத்தியா நிர்வாகம் கட்ட போட்டு நிர்வாகத்துல பிரச்சனை பண்ணி நீயா நானாங்கிற போட்டு போட்டு கழித்து அங்க போயிடுறாங்க. வந்துட்டியா நல்லபடியா மாட்டிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அதோட என்ன செய்யணும் அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா அரசாங்கம் வகுப்பு வாரிய சில மாற்றங்களை கொண்டு வரப்போம் அப்படின்னா, சரி மாற்றங்களை கொண்டு வருவீங்களே, அதனால இந்த வகுப்புக்கு ஏதாவது லாபமா அல்லது பள்ளிவாசலுக்கு ஏதாவது லாபமா, இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது லாபமா, மதரசாவுக்கு ஏதாவது லாபமா என்று பார்த்தால் லாபமான சட்டமாக இருந்தால் கை கொடுக்கலாம். அல்லது கூட சமீபத்தில் தமிழ்நாடு அரசால் அது இந்திய அறநிலையத்துறைக்கு சொந்தமான எல்லா யாரெல்லாம் கையகப்படுத்தி வைத்திருக்கிறார்களோ அரசாங்கத்துக்கு, அதாவது கோவில்களுக்கு சொந்தமான இடங்களை யார் தப்பா விளங்குறதுக்கான சொல்லவாங்க, கோவில்களுக்கு சொந்தமான இடங்களை தனிநபர்கள் யாரெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, தன்னுடைய சொந்த நிலமாக யாரெல்லாம் ஆக்கிக் கொண்டார்களோ அவர்களிடத்திலிருந்து திருப்பி வாங்கப்பட்டுக் கொண்டிருக்க நிறைய வாங்கிட்டாங்க. அதே போல இஸ்லாமியர்களுடைய வகுப்பு சொத்தை அது வரவேற்கத்தக்கதுதான். ஏன்னா எல்லாரும் தனிநபர்கள் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அநியாயமாக அனுபவிக்கிறார்கள். அதையெல்லாம் வாங்கிறோம், நியாயமான கட்டதா, அது நியாயமா பேச தேவையில்லை, அது அவங்க பாடு விளக்கத்துக்கான சொன்ன செய்திதான். ஆனால் இதே போல இஸ்லாமியர்களுடைய வக்ஃபு சொத்தை எத்தனையோ பேர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ பேர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் அரசாங்க இடங்களே வந்து ஓடிவிட்டது, அரசாங்கத்துடைய எத்தனையோ கோர்ட்டுகள், அரசு இயந்திரங்கள் கூட அங்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இதையெல்லாம் வக்ஃபோடு சேர்க்க வேண்டும், அதையெல்லாம் தாதி செய்யணும். அந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் எல்லா மக்களாலும் வரவேற்கத்தக்க செய்தியாக இருக்கும். ஏனென்றால் வக்ஃபு எதற்காக செய்யப்பட்டதோ அதை பாதுகாக்கிறார்கள். வக்ஃபுடைய சட்டம் என்ன தெரியுமா? ஒருவர் வக்ஃபு செய்தவர் எதற்காக வேண்டி வக்ஃபு செய்தாரோ அதற்கு தான் அதை பயன்படுத்தணும். எதற்காக வேண்டி எந்த எண்ணத்திலே வக்ஃபு செய்தாரோ அதற்கு தான் பயன்படுத்தணும். இன்னொரு சட்டம் என்னன்னா, ஒரு வக்ஃபு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டாலே இஸ்லாமிய சட்டப்பிரகாரம் அது வக்ஃபாக ஆகிவிடும். வக்ஃபு செய்கிறேன்னு சொன்னாலே எப்படி இன்னாருடைய மகளை இவருக்கு திருமணம் முடித்து தட்டே அவர் ஒத்துக்கொண்டே கபில்கு நிகாஹா என்று சொல்லக்கூடிய வார்த்தையை வைக்கொண்டே நிகாஹ் நடத்தேறிவிடும். எழுதணும் அவசியம் இல்லை, கட்டாயம் இல்லை, சொன்னாலே போதுமானது. அதே போல தலாக்கும் அப்படித்தான், வாயால சொன்னாலே போதுமானது, எழுதியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல ஒரு சொத்தை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி, இந்த பயன்பாட்டிற்காக வேண்டி, பொதுமக்களுக்காக வேண்டி கொடுத்து விட்டேன் என்று சொன்னாலே கொடுத்ததுதான். அதுக்கு இன்னைக்கு அதை எப்படி அதுக்கு டாக்குமெண்ட் வேணும்னு கேட்பாங்க. டாக்குமெண்ட் இருக்கலாம் அதனுடைய முழு டீட்டெயில் நமக்கு தெரியல. ஆனால் டாக்குமெண்டாக ஒழுங்கான முறையிலே அது ஆவணங்கள் இல்லை என்றால் எல்லாம் பறிக்கப்படும் என்ற ஒரு நிலையை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுதான் ஆபத்திற்குரிய ஒரு செயலாக இருக்கிறது. அருமையானவர்களே, அதே போல வக்ஃபு நிர்வாகத்துடைய வக்ஃபு சட்டங்கள், வக்ஃபு அந்த சொத்துக்களுடைய பராமரிப்பு யாரை சார்ந்தது? அது இஸ்லாமியர்களை சார்ந்ததாக இருக்க வேண்டும். அது சட்டம் இஸ்லாமியர்களை சார்ந்ததாக இருக்க வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு உள்ளது யாருக்குரிய சொத்தோ அதுக்கு சொந்தம் கொண்டாடுவது அவரவர்கள் தான் சொந்தம் கொண்டாட முடியும். என் வீட்டு சொத்தை பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தம் கொண்டாட முடியாது. ஆனா அனுபவிக்கலாம், ஒரு விஷயத்தை அனுபவிக்கலாம். என் வீட்டுக்கு வரலாம், போகலாம், ஒரு நாளைக்கு வீட்டு ஆளுலாம், என் வீட்டுல தங்கிக்கலாம், ஊரெல்லாம் வெள்ளக்கலா இருந்தா பள்ளிவாசல் தங்கிக்கலாம், தப்பு இல்லை. பள்ளிவாசல் நிர்வாகம் அழைக்கும். ஆஸ்பத்திரிகள் இல்லை என்றால் பள்ளிவாசல் ஆஸ்பத்திரி
இவ்வளவு நாளாக நடந்து வந்தது சில மக்களை சில திருத்தங்கள் அது நியாயமாகவே இல்லாவிட்டாலும் பாதிப்பாக இல்லாமல் இருந்தது. இவ்வளவு நாள சில வருடங்களாக அதிலே திருத்தங்கள் கொண்டு வந்தது நமக்கு நியாயமாக இல்லாவிட்டாலும் பாதிப்பாக இல்லை, அதனால அமைதியாக இருந்தோம். இப்பொழுது கொண்டு வரக்கூடிய சட்டம் வக்ஃபு சொத்தை பற்றி தீர்மானிப்பது, அதை கொள்ளக்கூடிய அந்த உரிமை யாரை சார்ந்தது என்றால் கலெக்டருக்கு அந்த பொறுப்பு நடந்தது. கலெக்டர் கோர்ட்டுக்கு போய் தான் முடிவு செய்யணும், யாருக்கு யாருடைய கோர்ட்டுக்கு போய் முடிவு செய்யணும் என்ற நிலையை இன்று கொண்டு வந்திருக்கிறார்கள். அவையாளர்களே, இந்த சட்டம் வந்துவிட்டால் எப்படி நாம் நாட்டில் சில ஆண்டுகளாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், எத்தனை சட்டங்கள் வந்ததினால் என்ன என்ன அவஸ்தையிலே மக்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய சொத்தை இழந்து, உரிமையை இழந்து, உடமையை இழந்து, நடுத்தருக்கு வந்து வீடு கூட இல்லாம குடிமனாக கூட இல்லை என்ற நிலைமையில மக்கள் எல்லாம் மாட்டி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாட்டிலே. இந்த அதே போல இந்த வகுப்பு சட்டம் அதற்கு பொறுப்புதாரிகளாக யாரு வேணாலும் இருக்கலாம். என் வீட்டுக்கு பொறுப்புக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கலாம், இல்ல அடுத்த வீட்டுக்காரங்க இருக்கலாம் என்று சட்டம் சொன்னா நானும் கூட ஒப்புக்க மாட்டோம். பள்ளிவாசல் என்பது பொதுவானதுதான், அது இஸ்லாமியர்களுக்கு உரியதுதான். அதற்காகவே நான் இந்த பள்ளிவாசல நிர்வாகியாக இருப்பேன் என்று அடுத்த ஊருக்காரர் வந்து சொன்னா எப்படி ஒத்துக்கொள்ள மாட்டோமோ, அடுத்த ஊருக்காரர் வந்து சொன்னா எப்படி ஒத்துக்கொள்ள மாட்டோமோ, அதே போல ஒரு முஸ்லீமாக இல்லாத ஒரு மனிதன் பொறுப்புதாரியாக வரும் நாம் ஒத்துக்கொள்ள மாட்டோம். அதே போல மற்ற வழிபாட்டு தலங்கள் இருக்கிறது, அந்தந்த வழிபாட்டு தலங்களிலே அந்தந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பொறுப்புதாரிகளாக இருப்பார்கள், அந்த ஊர் மக்கள் பொறுப்புதாரிகளாக இருப்பார்கள். யாரெல்லாம் சந்தா கொடுக்கிறார்களோ அவர்களெல்லாம் பொறுப்புதாரிகளாக இருப்பார்கள். பக்கத்து வீட்டுக்காரரோ பக்கத்து மற்ற சமுதாயத்தை சார்ந்தவரோ யாரும் பொறுப்புதாரிகளாக வர முடியாது என்பதுதான் நியதியது. இது உலகத்தில் உள்ளது. ஆனால் இன்று யாரு நாங்கள் போடக்கூடியவர்கள் பொறுப்புதாரிகளாக இருப்பார்கள். யாரு யார போடுவா தெரியணுமா இல்லையா? உங்க வீட்டுக்கு பொறுப்புதாரி கையெழுத்து போட நான் சொல்றாங்க போடணும்னு சொல்லி ஊருக்காரங்க யாராவது சொன்னா ஒத்துக்கொள்ள முடியுமா? ஒத்துக்கொள்ள முடியாது. அது போல நம்முடைய சொத்துக்களை இந்த சொத்துக்களை எல்லாம் நம்முடைய சொத்து என்று சொல்லுவதை விட அல்லாஹ்வுடைய சொத்துக்கள், இந்த சொத்துக்களை அது தவறான முறையிலே பயன்படுத்துவதற்காக வேண்டி அரசாங்கம் சில சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. அந்த சட்டத்திற்கு நிறைய எதிர்ப்பும் கொண்டு வருகிறார்கள். பாராளுமன்றத்திலேயே எதிர்ப்பு கொடுக்கப்படுது, மக்களவையில் எதிர்ப்பு, எல்லா இடங்களிலும் எதிர்ப்பு, மாநிலங்களவையில் எதிர்ப்பு, ஒவ்வொரு மாநிலத்திலும் சட்டசபைகளிலும் எதிர்ப்பு கொடுக்கப்படுது. அதுபோல பொதுமக்களிடத்திலும் கருத்து கேட்கிறார்கள். அந்த கருத்து கேட்டு இன்றைய கடைசி நாள். அதனால எல்லாருக்கும் பெரும்பான்மை எல்லா இடங்களிலையும் மக்கள் தெரியாத மக்கள் இருக்கிறார்கள். இந்த இந்தியாவில் பல பகுதிகளில் பார்த்தா ஆங்காங்கே தெரு பிரச்சாரங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து வாக்களிங்கள், இந்த சட்டம் வேண்டாம் என்று சொல்லுங்கள். எப்படி சொல்றது? எங்க போய் ஓட்டு போடுறது? ஒண்ணு இல்லை, எல்லாரும் கையில வீட்டுல உட்காந்து போன்ல கட்டிடலாம். போன்ல கட்டுற அளவுக்கு ரொம்ப வசதியா லேசா கொடுத்துட்டாங்க. அதை ஒவ்வொரு எல்லா மாநிலங்களிலேயும் நிறைய பேர் அதுக்காக வாக்களித்து இருக்கிறார்கள். இந்த சட்டம் வேண்டாம் என்று எல்லா மக்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம தமிழ்நாட்டில் யாருக்கோ வந்து நமக்கு எல்லாம் போய்கிட்டு இருக்கிறோம். அருமையானவர்களே, அதனால் நம்முடைய சொத்துக்களை பாதுகாப்பது நம் மேல கடமை. நம்முடைய சொத்து மட்டுமல்ல, இது இஸ்லாமிய சொத்து, இது பொது சொத்து, அல்லாஹ்வுடைய சொத்து. இந்த சொத்துக்களை மற்றவர்கள் யாரும் கையாளல் செய்வதற்கு அனுமதி கிடையாது. நாம் கூட சொந்தமா புழங்குவதற்கு அனுமதி கிடையாது. பள்ளிவாசல் தண்ணி இருக்குதுன்னா நீங்க வந்து குடிச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. தண்ணியை நான் என் வீட்டுக்கு எடுத்துட்டு போக அனுமதி கிடையாது. பள்ளிவாசல் பொருள் வக்ஃபு சொத்து, இந்த பொருளை வீட்டுக்கு எடுத்துட்டு போக அனுமதி கிடையாது. பள்ளிவாசல்ல எப்படித்தான் கரண்டை யூஸ் பண்ணுவோம் அவ்வளவுதான் யூஸ் பண்ணணும். அதற்கு மேல யூஸ் பண்ண அதற்கும் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சிவன் சொத்து புலம் நாசம் என்பார்கள். அதே போல சிவன் சொத்து என்றால் இறைவனுடைய சொத்து, அது பொது சொத்து. அதை யார் கையாளம் செய்தாலும் சரிதான், தவறான நாங்கள் நியாயப்படி செஞ்சாலும் சரிதான், நியாயப்படுத்தினாலும் தவறான கையாண்டாலும் சரிதான், இது இறை முடிவுக்கு ஆளாவார்கள் என்பதை நாம் எல்லாம் மனதிலே கொள்ள வேண்டும். அதற்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நிறைய பேர் கொடுத்திருக்கீங்க நினைக்கிறேன். எல்லாருமே அரசியல் சட்டங்களையும் அரசாங்க சட்டங்களையும் உலக நடைமுறைகளையும் தெரிஞ்சவங்களாக இருக்கிறீங்க எல்லாருமே. இன்ஷா அல்லாஹ் யாரெல்லாம் செய்யலையோ, யாரெல்லாம் கையில் ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கிறோமோ எல்லா பேரும் இன்னைக்குள்ள செஞ்சு முடிக்கணும். இன்று மாலைக்குள், இன்று இரவுக்குள் இந்த
இந்த வேலையை செய்து முடிக்கணும். நம்மளால முடிந்த அல்லாஹ்விடத்தில் யாருதான் ஒருவருடைய சொத்திலே கை வைக்கும் பொழுது நானும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தேன் அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் காட்டணும். அந்த வேலையை நாம் எல்லாம் செய்வோமாக. எப்படி செய்யணும் முறை நிறைய போடுறாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. அதை கட்டாயமா செய்வோம். நம்முடைய ஆண்களும் செய்வோம், நம்முடைய பெண்களும் செய்ய வேண்டும். வீட்டில் யாரெல்லாம் போன் வச்சிருக்காங்களோ எல்லாரையும் செய்ய சொல்லுங்க, தெரிஞ்சவங்களே செய்ய சொல்லுங்க. அது நமக்கு நல்லா போதுமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.